given in your class or our class. So what is the exact reason behind attendance? What is the poor attendance? So you should tell about academic side and you should tell about gospel. Or else you should listen. Colleges, people like part-time so reason attendance poor காரணம் என்ன? இதனால தான் காரணம் என்ன? நீங்க சொல்லுங்க. Personally சொல்றாங்க. நீங்க personally சொல்றீங்க. You should tell about academic side. காலேஜ் டிகிரில சொல்லலாம். இல்ல whatever it is. This is the reason. But I mean, yeah, attendance வந்து poor ஆகுதுன்ற கான்செப்ட். Okay, you start. Why attendance? ஏன் லீவ் எடுக்கிறாங்க? அது என்ன? நிறைய பேர் சொல்றாங்க லீவ் எடுக்க தெரியாது பேரண்ட்ஸ் சொல்றாங்க. சில பேர் காலேஜ் வராங்க. ஆனா காலேஜ் வராங்க. பேர் சொல்றாங்க. நிறைய ரீசன் இருக்கு. அந்த மாதிரி யுவர் ஆஸ்பெக்ட் உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல என்ன ரீசன்? வாட் இஸ் தி ரீசன்? you find ஒரு ரீசன் இருக்காங்க. இந்த அட்டெண்டன்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு வந்து சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்க? ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்குமா? இல்ல அவங்க என்கரேஜ் மோட்டிவேட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்குமா? மோட்டிவேட் பண்ணணும். ஏன் மோட்டிவேட் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் வரவைக்கிறதுக்கு அவனை மோட்டிவேட் பண்ணணும். பண்ணாதான் அதாவது வந்து ஆளுநர் பண்ணிக்கிறாங்க. அதை சுற்றி ஆக்ஷன் எடுத்து அதாவது ஃபியூச்சர் நடக்கிறது சொல்றாங்க. ஓகே ஃபைன் வேற அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லாம் கூட வரலாம் சொல்லுங்க. டெஃபினெட்லி ஸ்ட்ரிக்ட்ல யாருமே உருவாக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாங்க. ரைட் மிஸ். சரி. யோ. She's a good point. இந்த திட்டம் வர முடியுமா? முடியுன்ற ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து நாளைக்கு லீவ் எடுக்காதீங்க ஒரு மோட்டிவேட் பண்ணா கரெக்டாக வந்துருக்காங்களா? அப்போ அவங்க சொல்றது கரெக்டாக வச்சுக்க முடியுமா? நீங்கள் ஒத்துக்கூடாது. எந்த மாதிரி சொல்லணும்? அவங்க ஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் கூட வராம போனா போயிடுவாங்க. லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல. அதாவது டிஸ்டன்ஸ் போயில ஃப்ரெண்டே சொல்றாங்கன்னா வருவாங்களா? ஆமா அதாவது ஆளுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டைலை மாற்றணும். இந்த காலேஜ் வரும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஏன்? சரௌண்டிங் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுதான் ரீசனா? அப்போ 3 வருஷம் அதே ரீசன் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தா என்ன மாதிரி கிடைக்கும்? அந்த ஆக்ஷன் எடுத்ததுனால என்ன ஒன்று கிடைக்கும்? எவ்வளோ வருவாங்க? ஸ்ட்ரிக்ட் எப்படி ஆக்ஷன் எடுத்தீங்க? கூப்பிட்டு திட்டத்தில் ஸ்ட்ரிக்டா, பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா, எப்படி சொல்றாங்க? யுவர் ஆக்ஷன் சொல்ற மாதிரி சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்ல முடியும்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் மோட்டிவேட் பண்ணுறதுனால ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும்.
ரெண்டுமே சேர்த்து பண்ணணும்னா உங்க சைடுல எப்படி பண்ணணும் ஒரு பாயிண்ட் கொடுங்க. உங்க சைடுல எப்படி சொல்லுங்க. இஃப் யூ ஆர் a teacher என்ன பண்ணுவீங்க? காம்பினேஷன் ஆஃப் போத் என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், மறுபடியும் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னடா ஸ்கூல் பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ அதாவது நெக்ஸ்ட் டைம் ஒரு சொல்யூஷன் வரணும்னா யூ ஷுட் ஆக்ட் ஃபார் த ரைட் திங் சொல்லுவீங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது உண்மையாலுமே காலேஜ் வர விஷயமா எனக்கு வந்து கிளாஸ் ரெகுலேஷன் இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத காரணங்களால தான் சொல்லப்படுறாங்க. வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்? மொத்தமா புரிகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமைய முடியும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அமைய போகணும். காலேஜ்ல அவங்க நிறைய அது அவங்க கிடைக்கலாம். அப்ப அதாவது காலேஜ்ல படிக்கிறது மட்டும் கிடையாது. இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கல்ச்சரல் எஜுகேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து தான் காலேஜ். ஓகே, இப்போ லாஸ்ட் பீயிங் எ ஃபைனல் ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஒரு மாசம் இப்போ என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கிடைக்கல உங்களுக்கு இது சொல்யூஷன் இருக்காது. சென்ஸ் மாற்ற முடியுமா? பண்ணிடலாமா?